அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சீக்கிரம் எடு. அக்கா சொல்லு கீதா. அக்கா நீ இப்ப எங்க இருக்க? ஏ என்ன விஷயம்? நீ உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வா. ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு சொல்லு கீதா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அக்கா உனக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுட்டு உடனே வீட்டுக்கு வா. இது அதை விட முக்கியமான விஷயம். இங்க பாரு கீதா, அன்னைக்கும் அப்படிதான் ஆக்சிடென்ட்னு சொல்லி என்னை ஏமாத்தி வீட்டுக்கு வர வச்ச. அப்புறம் இன்னைக்கும் முக்கியமான விஷயம்னு போய் சொல்லி என்ன வீட்டுக்கு வர வைக்க ட்ரை பண்றியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. கீதா, கீதா, என்னம்மா சீதா வரேன்னு சொல்லிட்டாளா? விளையாட்டு விளையாயிடுச்சுப்பா. அன்னைக்கு ஒரு நாள் விளையாட்டா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சல, அதே மாதிரி இப்பவும் நான் விளையாட்டாதான் ஏதோ சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. எதுக்கும் நீ சீதா கிட்ட உண்மையை சொல்லிடுமா. உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே இங்க வந்துருவாமா. மேகலாக்கா இறந்துட்டாங்கன்ற விஷயத்த நான் எப்படி சீதாக்கா கிட்ட சொல்லுவேன்? இனிமே தேடி வந்த அக்காவை பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே என்ற கோவத்துல அவ இருக்கும் போது இந்த அதிர்ச்சிய எப்படி அவ தாங்கிப்பா? நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா சீதா கிட்ட உண்மையை சொல்லலன்னா அவ புறப்பட்டு வரமாட்டாமா. வேற வழி இல்ல கீதா, சீதா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடு. கீதா, உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? நான் தான் உனக்கு கிடைச்சனா? அக்கா ப்ளீஸ் கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இது ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா. என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் நைட் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போனை வை. அக்கா அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் போனை வச்சிடாத. அன்னைக்கு நான் உனக்கு போன் பண்ணி போய் சொல்லி வர வச்சது தப்புதான். இப்போ இது உண்மையிலேயே சீரியஸான விஷயம்க்கா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புக்கா. முதல்ல வீட்டுக்கு வா. என்னாச்சு கீதா, ஏன் அழற? அக்கா ப்ளீஸ் உடனே வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். இத பாரு, இந்த மாதிரி அழுது டிராமா பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்ப நீ என்ன விஷயம் சொல்ல போறியா இல்லனா போனை கட் பண்ணட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், போனை கட் பண்ணாத. நான் விஷயத்த சொல்றேன். நம்ம அக்கா நம்மள தேடி வந்த விஷயத்த அப்பாவும் அம்மாவும் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சாங்கல்ல, அந்த அக்காவை பத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கா. என்ன சொல்ற? நீ எதுக்காக இத்தனை நாளா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பழைய சீதாவா நடந்துக்காம அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நீ நடந்துகிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கீதா, எந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தேனோ
அதை இன்னைக்கு உன்கிட்ட போட்டு உடைச்சிட்டாங்களா? கீதா இங்க பாரு, அழாத. மேகலா அக்காவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். இல்லக்கா, நம்மளால இனிமே மேகலா கூட ஒண்ணு சேரவே முடியாது. இப்படி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்காத அக்கா. நான் சொல்றேன்ல, மறுபடியும் நம்ம மேகலா அக்காவை பார்க்கலாம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு, நீ அழாத. ஐயோ அக்கா, மேகலா அக்கா இறந்துட்டாங்க. கீதா, என்ன சொல்ற? ஆமாக்கா, நம்ம மணிமேகலை அக்கா மும்பைல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம். டிவில நியூஸ் பார்த்தேன். அம்மா அப்பா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அக்கா, நம்ம மணிமேகலை அக்காவை நாம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கோம். நாம பார்த்திருக்கோமா? உனக்கு ஞாபகம் இருக்காக்கா? முதல்ல ஒரு தடவை நம்ம டூ வீலர்ல போகும்போது அவங்க கார்ல வந்து நம்ம மேல மோதினாங்களே. நான் கூட பார்க்கும் போதெல்லாம் அவங்கள சீண்டிட்டே இருந்தேன். ஆனா உனக்கு அவங்க நம்ம அக்கா மாதிரியே இருக்காங்கன்னு தோணிட்டே இருக்குன்னு சொன்னல. ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வந்தியே. ஆமா கீதா, உயரமா சிகப்பா அவங்கதான் மணிமேகலை அக்காவா? ஆமா, அவங்களேதான் நம்ம மணிமேகலை அக்கா. இப்ப ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. கடவுளே, அக்காவால நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. இப்போ நாம நல்லா இருக்கோம். அக்கா போயிட்டாங்களே. அக்கா, அக்கா, நான் நம்ம அம்மாவை கூட பார்த்திருக்கேன்க்கா. எனக்கு நம்ம அம்மா கூட யாருன்னு தெரியும். அவங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் நீ இல்ல. வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட வேண்டியவங்கள அவங்க நம்ம அம்மான்னு தெரியாம நான் ஒன்றப்பே ஆண்டின்னு கூப்பிட்டு இருந்தேன். கீதா, நம்ம உடனே நம்ம வீட்டுக்கு போகணும். அப்பா அம்மாவை பார்க்கணும். அக்காவை பறி கொடுத்த அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். ஆமாக்கா, நானு அம்மா அப்பெல்லாம் மணிமேகலை அக்கா வீட்டுக்கு வந்துடுறோம். நீயும் வந்திருக்கா. அதுக்காக தான் நான் உனக்கு போன் பண்ணேன். அக்கா வீட்டு அட்ரஸ் சொல்லு. நம்பர் 5, ராம்நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், வடபழனி. சரி, இப்பவே வந்துடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. சரி, சீக்கிரம் வந்திருக்கா. மேகலாக்கா, 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 எங்க அக்கா மேகலாக்கா. நாம வீட்டுக்கு போலாமா? அக்கா, போலாமா? அக்கா
சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. மகேஷ், இப்போ நீ எங்க இருக்க? வேலூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன் சார். ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கேன்னா இப்போ எங்க வந்துகிட்டு இருக்க? இதோ சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ டிரைவிங்ல இருக்கியா? ஆமா சார். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் நான் சொல்றதை நிதானமா கேள. ஷூர் சார். இது ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். மேகலா மும்பை போய் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? மேகலா மும்பை போயிருக்காளா? எனக்கே தெரியாது சார். மேகலா இது விஷயமா கூட என்கிட்ட எதுவும் சொல்லலையே. பரவாயில்ல, பட் விஷயம் கொஞ்சம் சீரியஸ். என்ன சார் சொல்றீங்க? ஆமா மகேஷ், அவ வீட்டில் கூட சொல்லாம தான் மும்பை போயிருக்கா. அந்த வே தான் கால் பண்ணி வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஆமாம், இவ்வளோ அவசரமா என்ன சார் இது? என்ன விஷயமா மும்பை போனா? அது ஏதோ ஆஃபீஸ் விஷயமா போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா, மேகலாவோட ஃபோன் கூட நாட் ரீச்சபிள்னு வருது. அது மாத்திரம் இல்லாம மேகலா ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கலான்னு போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? அதனால நமக்கு டெஃபினட்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதனால நீ உடனே கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் பக்காவா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வா. அப்பதான் ஃபைனலா நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே, வச்சுட்டுமா? பாய். மேகலாக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன விசாலாட்சி, போலீஸ்காரங்க இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது என்னன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்கன்னா அப்ப மேகலாக்கு என்னமோ நடந்திருக்கு, அப்படிதானங்க அர்த்தம்? அது ஏங்க நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ணே, நீங்களாவது எந்த உண்மையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க அண்ணே. விசாலாட்சி, நம்ம மகேஷ் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கான். அவன் வந்தான்னா மேகலாவை பத்திய டீடைல்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் பொறுமையா இரு. முடியாதுண்ணே, என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏற்கனவே நான் பெத்த ரெண்டு பொண்ணுங்களையும் பிரிச்சு தவிச்சு போய் கிடக்குறேன். இப்போ அருமை பெருமையா வளர்த்த மேகலா, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியல. அவகிட்ட போன்ல கூட பேச முடியல. இப்படி நான் சிறுக சிறுக சாகரத்துக்கு ஒரு இடிய சேர்த்து போயிடலாம். சமந்தி, கல்யாண கோலத்துல பார்க்க வேண்டிய பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, இல்ல இதயம் தான் இல்லையா?
தலையில அட்சித போட்டு வாழ்த்து என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போக வேண்டிய பொண்ணுக்கு இப்படி வாக்கரிசி போட விட்டுட்டானே. இரும்புக்கு கூட துரோகம் நினைக்காத மேகலாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படணும். லாரியில் அடிபட்டு முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைஞ்சு போயிடுச்சே. மகேஷ் இந்த விஷயத்தை போன் பண்ணி சொன்னப்பதான் எங்க 2 பேருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னே புரியல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? லாரியில அடிபட்டு மேகல அடையாளமே தெரியாத அளவுக்கு நில குலைஞ்சு போயிடுச்சா? ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, கடவுளே. மேகலா விஷயத்தை விசாலாக்கிட்ட நாங்க சொல்லாம மறைச்சிட்டோம். போலீஸ் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் சொல்லிக்கலாம்னு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நாங்க தான் அவசரப்பட்டு வளரிட்டோமா? ஐயோ கடவுளே, கடவுளே, கடவுளே. என் பொண்ணு நான் பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தேனே. அவ சிரிச்சா அப்படியே பூ சிரிக்கிற மாதிரி இருக்குமே. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நில கொலைஞ்சு போச்சு. ஏங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது ஏங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க? எதுவுமே உறுதியா தெரியல விசாலாட்சி. அதனாலதான் மேகலா விஷயத்தை நாங்க உன்கிட்ட மறைச்சோம். மனசை தளர விட்டாங்க. பாருமா, நீ சதா மேகலாவை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு தான் நான் தான் கைலாசத்துக்கிட்ட உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. கடவுள் நம்ம பக்கம் இருந்தா நிச்சயமா நம்ம மேகலா நம்ம கிட்ட திரும்பி வருவா. இல்லண்ண, கடவுளே இல்லண்ண. நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுண்ண. எத்தனை கோயிலுக்கு போயிருப்பேன், எவ்வளவு சாமியை கும்பிட்டுருப்பேன். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டாத கோயிலே இல்லையே. எதுவுமே பலன் இல்லாம போயிடுச்சு. கடவுளே, நான் 3 பொண்ணுங்களை நான் பெத்தேனே. இப்ப ஒரு பொண்ணு கூட என் பக்கத்துல இல்லையே. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கே இந்த நிலைமை. என்ன ஏன் இப்படி சோதிக்கிறான்? சார், ராமூர்த்தி சார்,
ஏற்கனவே 2 போலீஸ்காரங்க வந்து எங்களை விசாரிச்சுட்டு போறாங்கன்னு சொன்னல, அவங்க தான் அவங்க. அப்படியா? வாங்க என்னன்னு விசாரிப்போம். ஹலோ சார். ஐ அம் அட்வொகேட் ராமமூர்த்தி. நீங்க? நான் எஸ்ஐ சண்முகநாதன். Glad to meet you. நைஸ் டு மீட் யூ சார். சார் மும்பைலேருந்து வந்திருக்காரு எஸ்ஐ கிருஷ்ணகுமார். ஹலோ, ஐ எம் சிவகுமார். என்ன விஷயம்? மேகலாவை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கேட்டு போகலான்னு வந்தோம். மேகலா ஜீன்ஸ், சுடிதார் இல்லை சல்வார் கமீஸ் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்களா இல்லை சாரீஸ் தான் கட்டுவாங்களா? இல்லை சார், என் பொண்ணு எப்போவுமே சேலை தான் கட்டுவாள். மாடர்ன் காஸ்டியூம்ஸ்லாம் போட மாட்டேன். உங்கள் பொண்ணு வயசு 27ன்னு சொன்னீங்கல்ல, அவங்க ஹைட் என்னன்னு சொல்ல முடியுமா? ஹைட் நல்ல உயரமான பொண்ணு தான் சார். இப்படி சொன்னா எப்படி சார்? மெஷர்மெண்ட்டை சொல்லுங்க. 5.8 இருப்பா சார். கருப்பா சகப்பா? நல்ல கலர் சார், சகப்பா இருப்பா. ஸ்லிம்மா இருப்பாங்களா ஃபேட்டா இருப்பாங்களா? ஸ்லிம்மா தான் சார் இருப்பா. உங்க பொண்ணு மேகலா பத்தி சொன்ன எல்லா அடையாளங்களும் மும்பை ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த பொண்ணுடைய அடையாளமும் ஒத்து போகுது. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அதனால இறந்து போனது உங்க பொண்ணுதான்னு நாங்க கன்ஃபார்ம் பண்றோம். இதுல கையெழுத்து போடுங்க, அப்பதான் பாடியை ரெக்கவர் பண்ண முடியும். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேகலா, மேகலா. பின்னாடியா இருக்கு? வண்டியை கொண்டு வந்து குறுக்க நிறுத்துற? கண்ணெல்லாம் முன்னாடி தான் இருக்கு, வேணும்னு தான் வண்டியை குறுக்க விட்டான். ஏய், எதுக்குடா வீண் பேச்சு? யார்டா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். ஏய், தூக்குடா அவளை. யார் நீ? ஏய், ஓடாத. இல்ல. எங்க வாடி? உங்களுக்கு என்ன வேணும்? விடுங்க. என்ன எங்க கூட்டி போறீங்க? விடுங்க. தாதடி, வாடி. 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 ஏய், அதோட ஆடுடா. ஏறு. என்ன விடுங்க. விடுங்க. ஏய், சீக்கிரம் போ. யார் நீ? எதுக்காக என்ன கடத்திருக்க? உனக்கு என்ன வேணும்? உன்னோட முதல் கேள்விக்கே நான் பதில் சொல்ல, அப்புறம் என்ன அடுத்தடுத்து அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆமா, நீ என்ன ஸ்கூல் டீச்சர் இல்லையே, அப்புறம் ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? முதல்ல வண்டியை நிறுத்த போறியா இல்லையா?
நான் என்ன டைம் பாஸ்க்கா உன்னை கடத்தினேன்? நீ நிறுத்த சொன்னா நிறுத்துறதுக்கும் உன்னை இறக்கி விடுறதுக்கும். இப்ப நிறுத்தல, நான் கதவு திறந்து கீழே குதிச்சிருவேன். ஏய், எங்க குதிக்க பாக்குற? செலந்தி வலையில சிக்கின பூச்சியும் இந்த அறிவு வலையில மாட்டின ஆளும் அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது மோய். சீ, விடுடா. என்ன ஓவரா திமிர்ற? என்ன டென்ஷன் ஆகாம சிரிச்சுக்கிட்டே சாஃப்டா பேசுறதுனால என்ன காமெடி பீஸ் நினைச்சிட்டியா? சத்தம் போடவோ தப்பிக்கவோ ட்ரை பண்ண நான் பேச மாட்டேன். இந்த கத்தி தான் பேசும். யார்டா நீ? எதுக்காக என்ன கடத்திட்டு போற? உன் அப்பா அம்மாவை அணு அணுவா சித்திரவதை பண்ணதான். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் கிருஷ்ணா சாரதாவோட பொண்ணு இல்ல, அவங்களோட வளர்ப்பு பொண்ணு. ஏய், அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் அப்பா அம்மான்னு சொன்னது உன் வளர்ப்பு அப்பா அம்மா இல்ல, உன்னை பெத்த அப்பா அம்மா கைலாசம் விசாலாட்சியே சொன்னேன். என் அப்பா அம்மா உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? இதுக்கே இப்படி ஷாக் ஆனா எப்படிம்மா மஞ்சு? என்னோட உண்மையான பெயரை கூட தெரிஞ்சு வச்சிருக்கியே, எப்படி? யார் நீ? உன் பேர் மட்டும் இல்ல, உன் ஜாதகமே எனக்கு தெரியும். உன் தங்கச்சி பேரு மதுமிதா. உன் அக்கா பேரு மணிமேகலை. மணி மேகலை. பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீயும் உன் தங்கச்சி கீதாவும் சாரி மதுமிதாவும் வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடி வந்துட்டீங்க. கரெக்டா? எல்லாம் கரெக்டா சொல்ற. எப்படி? யாரடா நீ? அத தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இன்னும் உனக்கு வரலம்மா. அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்குவ. இப்ப பேசாம வா. இங்க பாரு, 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் என் அக்கா மணிமேகலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவங்க உயிரோட இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதனாலதான் 15 வருஷத்துக்கு அப்புறம் என் சொந்த அப்பா அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். தயவு செய்து என்ன விட்டுடுங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ உன் அப்பா அம்மா கிட்ட சேரக்கூடாதுன்றதுக்காக தானே உன்னை கிட்னாப் பண்ணிருக்கேன். என்கிட்டயே உன் அப்பா அம்மாட்ட போனோன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. யார் நீ? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நானா பண்ணலம்மா, எனக்கு வந்த உத்தரவு பிரகாரம் நான் பண்ணிட்டு வரேன். உத்தரவு படி பண்றியா? உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி யார் உத்தரவு போட்டது? வாயை மூடிக்கிட்டு நீ இப்ப அமைதியா வரப்போறியா, இல்ல உன் அக்கா மணிமேகலை போன இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கவா? என் கத்திக்கு வேலை வச்சிடாத, பேசாம உட்காந்து வா.